A wonderful greetings to you all. இந்த வீடியோல நம்ம ஸ்பாட்டிங் எரர்ல பர்టిక్యులரா வர்க் ஃபார்ம் ரிலேட்டடா பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ வர்க் ஃபார்ம் அப்படின்னா வேர்ப் ரிலேட்டடா கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வேர்ப் ரிலேட்டட் கரெக்ஷன்ங்கும் போது நம்ம வேர்ப் மட்டும் பார்த்தா பார்த்தாது, பக்கத்தில் இருக்க சப்ஜெக்டையும் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். First, the following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. So, split up ஆயிருக்கு, அதுல இருக்க grammatical error நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So, what is the first step that we are going to follow? Yes, first one you have to find out the meaning of the particular sentence. Step 2 is you have to find out subject and verb. The one more step which I want to add is, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல சப்ஜெக்ட் அண்ட் verb அக்ரிமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த இருக்க ரூலையும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ப்ரியார்ல யூஸ் பண்ண ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த ஆர்டர்ல போகும்போது நமக்கு verb ரிலேட்டடா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். And one more thing is, verbல நமக்கு டைப்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துடலாம். What is verb? Verb is an action word. Yes, ஒரு செயல், வினைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. verb அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம verb அப்படின்னு சொல்லுவோம். இதுல எப்படி 3 கேட்டகரியா இருக்கு அப்படின்னா, ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆக்ஷன் வேர்ட்ஸ் லைக் வாக், ரன், இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு, அது பேர் ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஆக்ஷன் வேர்ட்ஸையும் நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். நான் ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிள் எஸ், ஆர், வாஸ், வேர், இந்த மாதிரி. ஸோ அதுக்கு அது என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் அது எந்த நிலையில இருக்கு, அதனுடைய பொசஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நான் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் இல் அப்படி சொன்னா நான் இல்லா இருக்கேன், என்னுடைய ஸ்டேட்டை அங்க ரெஃபர் பண்ணிருக்கு. அது மாதிரி ஐ ஹாவ் அ கார், என்னோட பொசஷன், என்கிட்ட கார் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொசஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டையோ இல்லை பொசஷனையோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நான் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர்ட் ஒன் என்னன்னா மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 9 இருக்கு. ஷால், ஷுட், மே, மைட், வில், உட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் வந்துச்சு. நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஸோ மாடல் வேர்ப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல அது ஒரு எபிலிட்டியை வந்து ப்ரெசென்ட் பண்றதா இருக்கும், இல்லை ஒரு பாசிபிலிட்டியை சொல்றதுக்காக வந்திருக்கும். ஸோ வேர்ப் அங்கே மீனிங்ஃபுல்லாக இருக்கும், பட் அதை நம்ம மாடல் வேர்ப்ஸ் ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். அதுதான் மாடல் வேர்ப்ஸ்ல வரும். இப்போ குட் அப்படின்னா அது பாசிபிலிட்டி, எபிலிட்டியை சொல்றது. மே வந்து பாசிபிலிட்டி சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஓகே, இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது நமக்கு இந்த வேர்ப் ஃபார்ம் ரிலேட்டடான ஸ்பாட்டிங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிஃபோர் தட் யூ ஹேவ் டு have in mind that subject to verb agreement to இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, we'll move. First question, he allowed his son to drive but he warned him of the danger. And one more thing, verbங்கிறது வந்து like tense. tenseங்கிறது காலத்தை காட்டும் சொல்லலாமா, அது past tense ஆ, present tense ஆ, future tense ஆ அப்படின்னு காமிக்கிறது தான் verb சொல்லலாம். pastங்கிறது முடிஞ்ச ஒண்ணு, presentங்கிறது இட்ஸ் கோயிங், இப்போ நடந்துட்டு இருக்க ஒன்று, நிகழ்காலம் சொல்றோம். அண்ட் ஃபியூச்சருங்கிறது நடக்க போகிறது. அப்போ நீங்க அந்த சென்டென்ஸ் படிக்கும் போது வெதர் இட் இஸ் பாஸ்ட், அது பாஸ்டா, ஃபியூச்சரா, ப்ரெசென்டானு கண்டுபிடிச்சிட்டாவே அதுல பாதி ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க போறோம். ஹி அலவுட், அலவுட்னாவே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இதுல சப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஹி இஸ் த சப்ஜெக்ட், பக்கத்துல இருக்க அலவுட், அலோ பண்ணாங்க, அப்போ இது கண்டிப்பா வேர்பா தான் இருக்கும். ஹிஸ் சன், யாரை வந்துட்டு ஸோ இதை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹிஸ் சன் டு டிரைவ், டிரைவ் பண்றதுக்காக அலோ பண்ணியிருக்காங்க. பட்க்கு அப்புறம் ஹீ கொடுத்துருக்காங்க. ஹீங்கிறது அகைன் சப்ஜெக்ட். இப்போ வான்ங்கிறது பாருங்க, இங்க இருக்க வேர்ப், அந்த அலவுட் இருக்க வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸா ரியாக்ட் ஆயிருக்கு. isn't it? allowed அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன ஒண்ணு. அப்ப இவங்க அலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா வான் பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லை வான் பண்ற மாதிரி இருக்குமா, வான் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப பாஸ்ட் தான். ஒரு சென்டென்ஸ், ஒரு ஃப்ரேஸ் வந்து பாஸ்ட்ல இருக்குன்னா அனதர் கண்டினியூவா வர அடுத்த ஒரு ஃப்ரேஸே பாஸ்டா தான் இருக்கும். பிகாஸ் பாஸ்ட் அலோ பண்ணிருக்காங்கன்னா பாஸ்ட் தான் வார்னும் பண்ணிருக்காங்க, அந்த மீனிங். அப்ப he allowed his son to drive but
he warned him of the danger. ஸோ அவங்க வந்துட்டு டிரைவ் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க, பட் வார்ன் பண்றாங்க இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்ல நமக்கு ஒரு வார்ன் மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப அல்லோட பாஸ்டா இருந்துச்சுன்னா வார்ன் வந்து வாண்டட் மார் இடி மட்டும் ஆட் ஆயிருக்கும். அப்ப பாஸ்டோட தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ் படிக்கும் போது நம்ம அந்த சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், வெதர் இட் இஸ் பாஸ்ட் ஆர் present or future. அந்த மாதிரி கண்டுபிடிச்சா நமக்கு இதுல ஆன்சர் தெரிஞ்சிடும். So the answer is but he won. Second question. I have completed the work 2 hours ago. 2 மணி நேரம் முன்னாடி, ரொம்ப பேக்ல இல்ல, ரொம்ப பாஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம have போடலாம். பட் இப்போ 2 hours ago கொஞ்சம் ரீசன்ட் அப்படிங்கும் போது கம்ப்ளீட்டட்னு மட்டும் போட்டா போதும். ஓகே. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டடும் போது பாஸ்ட்க்கு பாஸ்ட் அப்படின்ற மீனிங். அப்போ கம்ப்ளீட்டட் இப்போ ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற மீனிங் தான். 2 hours agoன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ கம்ப்ளீட்டட்னு மட்டும் போட்டா போதும். ஓகே. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் 2 hours ago. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்போ ஹாவ்க்கு பதிலா ஹாவ் எடுத்துட்டு கம்ப்ளீட்டட் மட்டும் போட்டா த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே. The correct answer is complete. Next question. Mona is from Paris. She has lived there all her life. So Mona வந்து பாரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. She has lived there. அங்கே தான் அவங்களோட லைஃபை வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ நம்ம டென்ஸ் ஃபார்ம் தனியா பார்க்கும்போது will see the rules one by one. பட் இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரூல் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ரைட். மோனா இஸ் ஃப்ரம் பாரிஸ். அவங்க வந்திருக்காங்க. ஸோ இது கரெக்டா இருக்கு. சப்ஜெக்ட் இங்க ஒரு verb இருக்கு, இப்போ வந்திருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட். ஓகே, there is no problem. அடுத்து she has live அப்படின்னு இருக்கு. ஷீங்கிறது சப்ஜெக்ட், has live இது ரெண்டுமே சேர்ந்து தான் verbல வரும். has, have, had இந்த மூணுமே பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்புங்கிறது V3 ஃபார்மா இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் இருக்கும். இந்த மாதிரி V1 லிவ்ங்கிறது V1 ஃபார்ம். V1ல இருக்காது, அதாவது ப்ரெசென்ட் ஃபார்ம்ல இருக்காது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா தான் இருக்கும். அப்ப லிவ்ங்கிறது லிவ்டா போட்டாதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. எப்பயுமே ஹாஸ், ஹாவ், ஹேட் எது வந்தாலுமே அது பக்கத்துல இருக்க verb வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் வரும். So the correct answer is she has lived. அங்க she has lived ன்னு இருக்கணும். Right? Next one. Frank has been making the rounds advancing a theory that I believe is not without merit. Okay? First இதுல இருக்க subject and verb. Frank is subject, has been making இது ஃபுல்லாமே verb தான். ஸோ இங்கே அதே சேம் ரூல் அப்ளை பண்ண போறோம். has plus be plus ing. இந்த மாதிரி ஒரு ரூல் இருந்தது அப்படின்னா ஹாஸ்க்கு பக்கத்துல பீன் போடணும். ஓகே. பிகாஸ் ஹாஸ்க்கு பக்கத்துல அதுக்கு இருக்க வேர்போட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தாவே ஹாஸ் பீன் தான் எழுதணும், ஹாஸ் பீயிங் எழுதக்கூடாது. திஸ் இஸ் த ரூல். ஓகே. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் has been making. Next question. She didn't like any disturbance during her studies. So அவளுக்கு வந்து ஸ்டடி டைம்ல அதாவது டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சப்ஜெக்ட், திஸ் இஸ் verb, didn't like அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இங்க didn't, இதை did not நம்ம எழுதலாம். இந்த did which represents past, ஆல்ரெடி பாஸ்ட் ரெஃபர் பண்ணிடுச்சு. அப்ப லைக் இங்க ed தேவைப்படாது, லைக் மட்டும் போட்டா போதும். பிகாஸ் இங்க டிட்ங்கிறது பக்கத்துல இருக்கு. இந்த டிட் ஆல்ரெடி பிரசன்ட் பாஸ்ட் ரெஃபர் பண்ணின்றதுனால அகைன் ஒரு பாஸ்ட் ஃபார்மை நம்ம எழுத தேவையில்லை. ஓகே. டிட் நாட், டிடன்ட், லைக் போட்டாவே போதும். ஸோ த ஆன்சர் சி டிடன்ட் லைக். பிகாஸ் டிட்டா இருக்கட்டும், did, does, do இது ரெண்டுமே present ரெஃபர் பண்ண வந்திருக்கு. இது சிங்குலர், இது ப்ளூரல். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதனுடைய பாஸ்ட் ஆல்ரெடி டிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டிட் ஸ்போக்னு மாற்ற தேவையில்லை, டிட் ஸ்பீக்னு மட்டும் இருந்தா போதும். அதே மாதிரி இங்க டஸ் கொடுத்துருங்க, டஸ்னா சிங்குலர் சப்ஜெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஸ்பீக்ஸ் இப்படி மாறும். சப்போஸ் இங்க முன்னாடி டஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருந்தது அப்படின்னா இங்க எஸ் போட தேவை, பிகாஸ் இந்த டஸ்ஸே ஆல்ரெடி ப்ரெசென்ட்டை ரெஃபர் பண்ண வந்துருச்சு. இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்ததுன்னா அது கண்டினியூ ஆகுற ஒரு வேர்ப்ல நம்ம எஸ்ஓ இல்ல இடியோ ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிட் யூ ரீகால் டு மீட் ஹர் அட் த பார்ட்டி லாஸ்ட் நைட்? நான் ஸ்டார்டிங்ல சொல்லிப்பேன், ப்ரீவியஸ் வீடியோல என்ன மாதிரி ரூல் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்க அப்ளை பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி கெட் த ஆன்சர். டிட் யூ ரீகால் பாஸ்ட் டென்ஸ், எஸ். மீட் ஹர் அட் த பார்ட்டி லாஸ்ட் நைட், நீங்க வந்து ரீகால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. லாஸ்ட் நைட் அது நீங்க ரீகால் பண்ணீங்களா, டிட் யூ ரீகால் டு மீட் ஹர் அட் த பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது பாஸ்ட்னு தெரிஞ்சிச்சு, ரீகால் டு மீட். இப்ப இங்க இருக்கக்கூடிய டு மீட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க, பிகாஸ் இது V1 ஃபார்ம், இது டூவோட V1 ஃபார்ம் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் இன்ஃபினிட்டிவ். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஆல்ரெடி பாஸ்ட் இருந்ததுன்னா நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் யூ ஷுட் யூஸ் ஜெரண்ட், which is ing form. verb ஓடைய ing form சேர்த்து எழுதணும். meet is the V1 form plus ing. So the answer is meeting. Okay, did you recall? அங்கே அங்க past கொடுத்ததுனால past எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அங்க infinitive form வரக்கூடாது. instead of infinitive you should use gerund form. But did you recall meeting is the correct answer. அப்ப அங்க என்ன மிஸ்டேக்கா இருக்கு, recall to meet. Next one, I entered my room and switched on the light but it was still dark. நான் ரூம்ல என்டர் ஆகும்போது நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன், பட் இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் டார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மீனிங். இதுல நம்ம சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். I entered is verb. இந்த verb என்ன கேட்டகரி இருக்கு, whether it is past or future or present அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், which is past. இப்போ என்டர் ஆயிட்டாங்க, அப்ப என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி. இந்த பாஸ்ட் இங்க வந்ததுன்னா இங்க பாஸ்ட் தான் வந்திருக்கணும், ஆனா இங்க பிரசன்ட் கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஸ்விட்ச்ட் ஆன் அப்படின்னு மாத்தணும். ஓகே, இங்க கரெக்டா இருக்கு, பட் இட் வாஸ் ஸ்டில் டார்க். இதுமே பாஸ்டா இருக்கு. ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்க பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னா அந்த கண்டினியூ ஆகுற சென்டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற மாதிரி வரும். சிலது மாறும், பட் அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் படிச்சு பார்த்தோம்னா அதுக்கு பிரசன்ட் வருமா பாஸ்ட் வருமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். So the correct answer is and switch on the light. If the economy fails this year, it will reflect badly on the government. So இதுலயுமே நம்ம subject verb agreement யூஸ் பண்ணலாம். The economyங்கிறது சிங்குலரா கன்சிடர் பண்றதுனால fails. இப்போ failங்கிறது என்ன கேட்டகரி, present tenseல கொடுத்திருக்காங்க. So இங்க subject singularங்கிறதுனால s ஆட் பண்ணிருக்காங்க, ss code word. Okay, this year it also singular. அப்ப இங்க ss code word யூஸ் பண்ணியிருக்கணும். verb ஓட ஒரு s ஏத்துனால இது சிங்குலரா மாறும். அப்ப reflexங்கிறது தான் ஆன்சர். Next question. Ranbir could not went to the award ceremony as he was busy shooting for a film in Maldives. So Ranbir வந்துட்டு அவங்களுடைய அவார்ட் செரிமனிக்கு போக முடியல, பிகாஸ் அவங்களோட ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாங்க அப்படின்றதா கண்டென்ட். ஓகே, இப்போ ரன்பீர்ங்கிறது சிங்குலர்னு தெரிஞ்சிச்சு. சாரி, சப்ஜெக்ட் அதுவும் சிங்குலர். அண்ட் குட் நாட் வென்ட் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வேர்ப் கேட்டகரியில வரும். இந்த குட் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸ்ல பார்ப்போம். இது வந்து எபிலிட்டி, என்னால முடியல அப்படின்னு சொல்றது இந்த எபிலிட்டியே சொல்றது. கேன்னா எபிலிட்டி, குட்னா கேனுடைய பாஸ்ட் டென்ஸ். ஓகே, எப்பயுமே மாடல் வேர்ப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில் இருக்கு அப்படின்னா இதுக்கு பக்கத்துல எந்த ஒரு வேர்ப் வந்தாலும் அது பிரசன்டா தான் இருக்கணும். அப்ப குட்க்கு பக்கத்துல குட் நாட் கோ தான் வந்திருக்கணும். இங்க வென்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ரிஃப்ளெக்ட். சேம் இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடாது. வென் மாடல் வேர்ப்ஸ் இஸ் தேர், மாடல் வேர்ப் இருந்தாவே பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப்ல பாஸ்ட் டென்ஸ் இருக்கக்கூடாது, பிரசன்ட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ குட் நாட் வென்ட்டுக்கு பதிலா குட் நாட் கோன்னு தான் போடணும். ஏன்னா வென்ட்டோடைய பிரசன்ட் டென்ஸ் வந்து கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The goons fled after kill a boy in the street. So இங்க வந்து ஃப்ளீட்னா பறந்துருச்சு. எப்போ அந்த பாய் கில் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
and இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்க்கணும் and as well as verb. இங்க after, எப்போ நீங்க after பார்த்தாலும் afterக்கு பக்கத்துல ஒரு verb இருக்கு அப்படின்னா அது ing ஃபார்மோட தான் இருக்கும். this is also a rule. ஓகே, after பக்கத்துல இருக்க verb ஓட ing ஃபார்ம் இருக்கணும். அப்ப after killing. ஸோ இந்த மாதிரி ரூல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது ஈஸியா அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். and after killing is the correct answer. so after. who do you think who stole the painting from the music? யாருக்கு தெரியும் யார் திருடினா அப்படின்ட்டு. இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் who and இங்க இருக்கக்கூடிய verb present tense இருக்கு. yes, who do you think, do present tense. அடுத்தது இந்த சென்டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல பேசும்போது பிரசன்ட் டென்ஸா தான் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் இருக்க சான்ஸ் இல்ல. அது இப்போ ரீசெண்டா நடந்த மாதிரி அப்படி வேணா எழுதிக்கலாம். பட் டோட்டல் பாஸ்ட் இருக்காது. ஓகே, டோட்டலா பாஸ்டா இருக்காது. இப்போ ரீசெண்டா நடந்தது அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல எழுதிக்கலாம். ரீசெண்டா நடக்கும் போது பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் எழுதணும், பாஸ்ட்ல எழுதக்கூடாது. அப்ப ஸ்டோல் வந்து ஹேஸ் ஸ்டோலன் எழுதலாம். ஓகே, ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு. அப்போ பிரசன்ட்ல பேசியிருக்காங்கன்னா இப்போ பிரசன்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி நடந்திருக்கலாம். அப்போ இது வந்து பாஸ்டா நம்ம கன்சிடர் பண்ணாம பிரசன்ட் பர்ஃபெக்டா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஸ்டோலுக்கு பதிலா ஹேஸ் ஸ்டோலன் வந்துருக்கணும். ஹேஸ்க்கு பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். அதனால தான் நான் என்ன போட்டிருந்தேன், ஹேஸ் ஸ்டோலன். பிகாஸ் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேஸ் பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹூ ஸ்டோல். நெக்ஸ்ட் கொஸ்டின். At 7 began the education that was to making the young boy a citizen and a soldier. இது ஒரு ஃபேக்ட் மாதிரி. எஜுகேஷன்ங்கிறது ஒரு யங் பாயை சிட்டிசனாகவும் சோல்ஜராகவும் மேக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஹியர்? எஜுகேஷன், தட் விச் ரெப்ரசன்ட் எஜுகேஷன். ஓகே, அண்ட் வாஸ் டு மேக். வாஸ்ங்கிறது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப டு மேக்கிங்னு இருக்கு. டு மேக்கிங்கிறது இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் வரும்பொழுது டூ உங்களுக்கு வரக்கூடாது. பிகாஸ் ஜெரண்ட்ல மட்டும்தான் ஒரு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். as I told you before. yes, அப்ப டூ வரும்போது V1 ஃபார்ம் தான் இருந்திருக்கணும். இப்ப மேக்கிங் வரும்போது இது தப்பு. ஆன்சர் இஸ் டு மேக். மேக்கிங் உடைய V1 ஃபார்ம் இஸ் மேக், நாட் மேக்கிங். டூ வராம இருந்தா தான் மேக்கிங் வரும். டூ வந்துச்சுன்னா மேக் தான் வரும், மேக்கிங் வரக்கூடாது. So the correct answer is that was to making the young. Next question. Will you care for a cup of hot coffee? So இது வந்து கேட்கும் போது will அப்படிங்கிறது இன்ஃபார்மல் மாதிரி. would தான் கேட்கணும். பிகாஸ் இது ஃபார்மலா கேட்கறாங்க. ஓகே, ஃபார்முலா கேட்கும்போது நம்ம would யூஸ் பண்ணோம். ஸோ விச் இஸ் த verb ரிலேட்டடா பார்க்கறதுனால verb ஃபர்ஸ்டே இருக்கு. will you எப்பவுமே கொஸ்டின்ல கேட்கும்போது verb தான் ஃபர்ஸ்டா இருக்கு. அப்போ willங்கிறது ஒரு verb-ஆ தான் இருக்கும். will you care for a cup of hot coffee? அப்போ willங்கிறது ஃபார்முலா இல்ல, woodங்கிறது ஃபார்முலா இருக்கு. so you have to use would instead of will. so the correct answer is will you. Fortunately the fire did not cause much damage to the building. so fortunately luckily அந்த பில்டிங்ல ஃபயருக்கு அப்புறம் எந்த ஒரு டேமேஜும் கிரியேட் ஆகல. அந்த ஃபயரால எந்த ஒரு டேமேஜும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. so fortunately விட்டலாம். the fire did not இங்கே தெரிஞ்சிச்சு did not and caused இது எல்லாமே ஒண்ணுதான். did not caused இங்க ஆல்ரெடி பாஸ்ட் ரெஃபர் பண்ணிருச்சு. டிட்ங்கிறது பாஸ்ட் ரெஃபர் பண்ணதுனால அது கண்டினியூ ஆகுற வேர்ப்ல பாஸ்ட் இருக்க கூடாது. so the answer is did not cause. okay, not did not caused. so the correct answer is the fire caused. God is great and we could be grateful to him for all the gifts he has bestowed on us. so God great அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உங்களுக்கு டைம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க கிஃப்ட்ஸ் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட்ஸ்க்காக நம்ம டைம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாருங்க அண்ட் verb பாருங்க. God is subject and is verb. கரெக்டா இருக்கு. God singular, so verb is is. and we also subject. இங்க could be grateful which is model verbs. so model verbsங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், could be அப்படின்னா எபிலிட்டியை ரெஃபர் பண்ணி வந்திருக்கு. ஸோ எபிலிட்டியை ரெஃபர் பண்றது இங்க நமக்கு கிடையாது. could be grateful வரக்கூடாது, must be. ஏன் must be வரணும்?
கண்டிப்பா நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். குட் பீங்கிறது எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி நம்ம சொல்ல முடியாது. இங்க எபிலிட்டி பேஸ் பண்ண மாதிரி ஒரு சென்டென்ஸ் இல்லை. அவங்க வந்து நம்ம கண்டிப்பா தேங்க்ஃபுல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து நன்றி விசுவாசமா இருக்கணும்னு சொல்றோம். கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப மஸ்ட் பி தான் கரெக்டான ஆன்சர். மஸ்ட் பிங்கிறது கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற மீனிங். அப்போ வி குட் அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒன், சம்டைம்ஸ் ஐ ஆக்ட் லைக் அ ஃபூல் அண்ட் ஷீ ஹேஸ் டு ஸ்டெப் இன் டு சேவ் மீ. நான் சம்டைம்ஸ் ஃபூல் மாதிரி ஆக்ட் பண்ணுவேன், இவங்க என்னைய சேவ் பண்ணும். ஷீ ஹேஸ் ஒருத்தவங்களை டினோட் பண்ணி சொல்றாங்க. ஸோ வாட்ஸ் த சப்ஜெக்ட் ஹியர்? ஐ சப்ஜெக்ட் இருக்கு, verb ஐ வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால ஆக்டுக்கு பக்கத்துல எஸ் போடல. ஸோ கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஷீ ஹேஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஒன் பை ஒன்னா படிச்சு பார்க்கணும். இதுல கரெக்டா இருக்கா, இங்க மிஸ்டேக் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே போகும்போது தான் எதுல மிஸ்டேக் இருக்குன்னு உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஷீ ஹேஸ், ஷீங்கிறது சப்ஜெக்ட், verb ஹேஸ், ஷீ சிங்குலரா இருக்கனால verb ஹேஸ் கரெக்டா இருக்கு. அண்ட் டூ ஸ்டெப், டூக்கு பக்கத்துல V1 ஃபார்ம் கரெக்டாவே இருக்கு. அண்ட் இன் டு சேவ் மீ இங்கதான் மிஸ்டேக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா ஐ ஆக்ட் லைக் அ ஃபுல் அண்ட் ஷீ ஹேஸ் டு ஸ்டெப், இன்டு வராது. இன்டுங்கிறது நமக்கு கன்ஜங்ஷன்ல வரும்ல, சாரி ப்ரிபோசிஷன்ல வரும்ல. ஸோ இன்டு அப்படிங்க பதிலா டு சேவ் மீன் போடணும். ஏன் டு சேவ் மீன் போடுறோம்? இங்க வந்து டு இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேம்ல வரும். ஓகே, அண்ட் ஷீ ஹேஸ் டு ஸ்டெப் டு சேவ் மீ, இதே சேவ் பண்ணும். அப்ப இங்க டூ போட்டாதான் கரெக்டா வரும், இன்டு போடக்கூடாது. பிகாஸ் இது இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேம்ல இருக்கிறதுனால நம்ம டு சேவ் போட்டா கரெக்டா இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் people ensure that you covering your face with a mask when you go out. So please ensure பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம வந்து வெளியே போகும்பொழுது ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கவரிங். ஸோ நம்ம இங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கா, ஆர்டரிங் அந்த மாதிரி. ஆர்டரிங்கும் போது நமக்கு வந்து ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க ப்ளீஸ் என்ன கேட்டது, அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி. யூ கவரிங் யார் ஃபேஸ், அப்ப நார்மலா இங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது அந்த சென்டென்ஸே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரியா இருக்கணும். ஆர்எல்ஸ் அவங்கள வந்துட்டு ஒரு கைட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ எடுத்தோடனே ப்ளீஸ் சொல்லிட்டு நார்மலா யூ கவரிங் யார் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரைட், ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ. அப்ப இங்க என்ன மாடல் வேர்ப் போட்டா கரெக்டா இருக்கும் அதுதான் நம்ம இங்க போட போறோம். ஏன்னா யூ கவரிங்கிறது அங்க நார்மல் வேர்பாவே இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்றதுக்கு நம்ம மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஷுட். நீங்க கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கும் போது நம்ம வந்து அதை கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்மள அவங்க வலியுறுத்துவோம்னு சொல்றது. ரொம்ப ஆர்டரா சொல்றதுல வலியுறுத்துறது வேறு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம யூ ஷுட் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளீஸும் போது ரெக்வஸ்ட்லயும் வரும், வலியுறுத்தும் போதும் வரும். அப்படிங்கும்போது நம்ம எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது நமக்கு தெரியும். மாஸ்க் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வலியுறுத்துவோம், மற்றவங்கிட்ட போய் சொல்லுவோம், அதுதானே. அப்படிங்கும்போது நம்ம ஷுட் தான் யூஸ் பண்ணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் next question. You should have respond to my query sooner. So இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். யூங்கிறது சப்ஜெக்ட், should have respond இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். have வந்துச்சுன்னா பக்கத்துல V3 ஃபார்ம் தான் இருக்கணும். அப்ப ஆன்சர் இஸ் responded, not respond. Okay, the correct answer is next one. The news reporter highlighting the mysterious death of the film actor repeatedly. So news reporter வந்து ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நியூஸ்னாவே என்னது, இட் ரெப்ரசன்ட் பாஸ்ட் இருக்க ஈவென்ட்ஸ் தான், பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை தான் அவங்க வந்து நியூஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ண போறாங்க. அப்ப ஹைலைட்டிங் இதுதான் இங்க கூட verb. அப்ப verb வந்து பாஸ்டா தான் இருந்திருக்கணும். அப்ப ஹைலைட். ஓகே, பாஸ்ட் ஈவென்ட்டை சொல்லும் போது அது ஹைலைட்டட், அது பாஸ்டா தான் இருக்கணும். ஓகே, so the answer is highlight. Next question. Elena is traveling since yesterday. So இங்க நம்ம என்ன பண்ண போறோம், is traveling நோட் பண்ணிக்கலாம். இங்க since yesterdayல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, yesterdayனா அது ஒரு பாஸ்ட் ஈவென்ட், பாஸ்ட் ஈவென்ட்ல இருந்து இப்ப கண்டினியூ. அப்ப is traveling போட முடியாது. இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் நம்ம is continuous மாதிரி போட முடியும். பட் இங்க நேத்துல இருந்தே அப்படிங்கும் போது நம்ம is யூஸ் பண்ண கூடாது. is traveling is wrong. has been traveling is correct.
இப்போ நடந்துட்டு இருக்கும் போது நம்ம is traveling போடலாம். பட் இது எஸ்டர்டேல இருந்து அப்போல இருந்து அப்படின்னு சொல்லும் போது has been traveling is the correct one. பாஸ்டோட கண்டினியூ ஆகி வரும்போது. So the answer is Elena. Yes. I am thinking your idea will be really appreciated by everyone. நான் நினைக்கிறேன் உங்களோட ஐடியா வந்துட்டு எல்லாத்தாலையும் அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடிய verb and subject. சப்ஜெக்ட் பார்த்தாச்சு, verb பார்த்தாச்சு. ஓகே, your idea will be really appreciated. willக்கு அப்புறம் be ஆட் பண்ணி ed ஃபார்ம்ல தான் இருக்கணும், அதுவும் கரெக்டா இருக்கு. ஓகே, எப்பவுமே will போடும் போதோ இது எல்லாமே மாடலும் will போட்டு be போட்டா பக்கத்துல இருக்கக்கூடியது ஒரு v3 ஃபார்மா தான் வரணும். ஓகே, appreciated, அது மாதிரி could be, appreciated, இந்த மாதிரி எந்த மாடல் verb போட்டாலும் பக்கத்துல be போட்டு அதோட v3 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ அப்போ இது மிஸ்டேக்ல இது கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வேற எதுல எரர் இருக்கும்னு செக் பண்ணும். ஐ ஆம் திங்கிங் அப்படின்னு வருது. இந்த திங்க், ஹேட் இந்த மாதிரி வரும்பொழுது இது ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்காது, ஐஎன்ஜி இல்லாம தான் இருக்கும். அப்ப ஐ திங்க்னா ஆன்சர் வந்திருக்கணும். ஓகே, ஹேட், திங்க், ஃபீல் இந்த மாதிரி சில வேர்ட் வரும்போது ஐஎன்ஜி ஃபார்ம்ல அது இருக்காது. ஓகே, பிகாஸ் இது எல்லாமே நான் ஆக்ஷன் வேர்ட்ஸ். நான் ஆக்ஷன்ல ஐஎன்ஜி ஃபார்ம் வரக்கூடாது. அப்ப இங்க திங்க் முன்னாடி ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஐ திங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர் இஸ் மெனி வேஸ் டு மேக் அ stranger feel welcome in the community. ஸோ நிறைய வே இருக்கு டு மேக் அ stranger. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியில வெல்கம் பண்றது. ஓகே, ஃபீல் வெல்கம் இன் த கம்யூனிட்டி, அதுக்கு நிறைய வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்க்கணும். தேர் வந்து நம்ம சிங்குலரா ப்ளூரலா டிசைட் பண்றது அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். அண்ட் verb தான் isன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ தேர் இஸ் மெனி வேஸ் இங்கே ப்ளூரலா கொடுத்திருக்காங்க. அப்ப இஸ் கண்டிப்பா வராது. தேர் ஆர் மெனி வேஸ் டு மேக் அ stranger ஃபீல் வெல்கம் இன் த கம்யூனிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சரை வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு அவங்கள ஒரு தெரிஞ்சவங்க மாதிரி மாத்துறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல். ஸோ அவங்களை ஈஸியா வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த மாதிரி மீனிங் இருக்கிறதுனால ஆர் மெனி வேஸ் இருக்கு. ஓகே, torrential rains and winds of up to 170 km/h swept away roads. Swept our roads எல்லாம் அடிச்சுட்டு போகுது அந்த மாதிரி. homes and bridges and knocking down power and communication lines. இந்த மழை புயல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே ரோட்ஸ், ஹோம்ஸ், பிரிட்ஜஸ் இது எல்லாமே ஒரு டிஃபரெண்டா மாத்திட்டு போயிடுங்களா? ஸோ ஓகே, இங்க வந்து ஸ்டெப் பாஸ்ட் கொடுத்துட்டாங்க. பட் இங்க நாக்கிங் டவுன் கண்டினியூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்னு பாஸ்டா இருந்தா கண்டிப்பா இன்னொன்னு பாஸ்டா தான் இருக்கும். ஸோ நாக் டவுன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். How many languages do must children in India know? Okay, இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் languages. ஓகே, do is the verb. do பக்கத்துல இருக்கக்கூடிய noun, இது கண்டிப்பா இதோட கனெக்ட் ஆகும். இப்போ known இருக்கு, known வரக்கூடாது பிகாஸ் knownங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ do, did, does இந்த மாதிரி போடும்போது நம்ம V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க do இந்த knownோட கனெக்ட் ஆகும். பட் இந்த knownங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணி நம்ம known தான் எழுதணும். இந்த known எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா has, have, had இந்த மாதிரி இருக்கும் போது யூஸ் ஆகும். ஆனா இங்க doன்னு இருக்கிறதுனால அங்க known வரக்கூடாது. The correct answer is last one. My guide was blind but he bring me home safely. என்னோட கைடு வந்து பிளைண்ட் தான், பட் என்னை வந்து சேஃபா கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாஸ்ட் அந்த ரேஞ்ச்ல பார்க்கணும். இது என் டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப பிளைண்டா இருந்தாங்க, கொண்டு வந்து விட்டாங்க. அப்ப பாஸ்ட் தான், இங்க பாஸ்டா தான் இருக்கும். அப்ப பிரிங் வந்து ப்ராட்டா மாறும். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல வந்து பாஸ்ட் இருக்கும்போது அது கண்டினியூ ஆகும்போது அது பாஸ்டா தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப பட் ஹி brought இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனா இங்க பிரிங் இருக்கிறதுனால த ஆன்சர் இஸ் ராங். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஷோ ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இங்க டிஸ்பிளே ஆகும். நீங்க எவ்வளவு கரெக்டா எழுதிருக்கீங்கிறது டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுனால தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் when you recall the mistakes. ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா
இங்கே லாஸ்ட்டாக டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி வேறு ஏதாவது அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பிடிஎஃபாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேவாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணியும் நிறைய டைம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன். பை.